Hello friends, welcome to Adobe Dreamweaver Tamil tutorial part 6 Nachino. இந்த கிளாஸ்ல நம்ம செஞ்ச ஒரு பேஜை எப்படி சேவ் பண்ணி preview பார்க்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். நான் ஏற்கனவே இங்க வந்து நான் போன கிளாஸ்ல பண்ண டிசைனிங் அப்படியே வச்சிருக்கேன். இப்போ நான் வெறும் டிசைன் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிடுறேன். நம்ம என்டர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கீழே போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்னா உங்களுக்கு தெரியும், அதில் நேவிகேஷன் பேனல் அதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே போன கிளாஸ்க்கு அதுக்கு முன்ன கிளாஸில் இந்த மாதிரி பேனல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அதில் நான் சின்னதாக ஒரு பேசிக் நேவிகேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து போல்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கிங், அதாவது இப்போ வந்து ஓம் அப்படின்றதுக்கு மட்டும் நம்ம லிங்க் வேணாலும் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதெல்லாம் பற்றி நம்ம வர கிளாஸில் வைப்போம். இப்போதைக்கு இதை எப்படி டிஸ்பிளே பண்ணி காட்டுறது அப்படின்றத மட்டும் நான் காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு பேஜை க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி இல்லை, இதை விட நல்லா பெருசாக பண்ண போகிறோம். ஒரு வெப் பேஜ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம், அது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது சேவ் பண்ண வேண்டியது. அதாவது நம்ம எங்கே சேவ் பண்ணி ப்ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா, ப்ரௌசரில் நம்ம ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரெண்டு வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ரிவ்யூ போயிட்டு இங்கே ப்ரிவ்யூ இன் ப்ரௌசர் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அங்கே போய்ட்டு உங்கள் ப்ரௌசர் நீங்கள் ஒப்பேரா வச்சுருந்தாவோ இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் வச்சுருந்தாவோ இல்லை க்ரோம் வச்சுருந்தாவோ அதை நீங்கள் வந்து அது கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்துடும். நான் க்ரோம் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அண்ட் அன்டைட்டில் டூ அப்படின்னு வருது. ஏன் இப்படி கேட்குது அப்படின்னா நான் நோ கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்ட்டு சொல்கிறேன். இந்த ஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும், ஏன்னா அப்புறமா தான் அதை ப்ரிவ்யூ பண்ண முடியும். அதாவது சேவ் பண்ணதே நம்மளுக்கு ப்ரிவ்யூ பண்ணி காட்டணும். ஸோ நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். நான் அந்த ப்ரிவ்யூன்றது அப்புறம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சும்மா ஒரு நேம் போட்டு சேவ், இப்போ வந்து சீனோ நியூ அப்படின்ட்டு நான் சேவ் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அதுவே கன்வெர்ட் ஆகிக்கும். சேவ் டைப் வந்து .html இன்னும் என்னென்ன ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிக்கும். நீங்கள் வந்து இதோட டைப்லாம் எதுவும் மாற்ற தேவையில்ல. இதுவே நீங்கள் இந்த ட்ரீம்வீவர் இல்லாத வேறு ஏதாச்சும் நோட் பேட்லேயோ அது மாதிரி ஏதாச்சும் எழுதும்போது நம்ம அதோட ஃபார்மேட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது .html .css JavaScript அப்படின்ற மாதிரி JS அப்படின்ற மாதிரி இங்கே வந்து அது மாதிரிலாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. அப்படியே சேவ் கொடுத்தோன்னா இப்போ சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பண்ணலாம். முன்ன கேட்ட மாதிரி எதுவும் கேட்காது பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் அப்படின்ட்டு அந்த சீனு வெப்சைட் அப்படின்றது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இங்கே நம்ம ஏன் அன்டைட்டில் டாக்குமெண்ட் அப்படின்றது ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம டைட்டில் வந்து எதுவும் செட் பண்ணல. இந்த இதுக்கான டைட்டில் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம செட் பண்ணல. ஸோ அதனால தான் அங்கே அன்டைட்டில்டு அப்படின்ட்டு வந்திருக்கு. நம்ம அதை வந்து நம்ம டைட்டில் போட்டுருந்தோன்னா அதுவும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நான் ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன், அதாவது இந்த ஃபைலில் போய்ட்டு ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுக்கறது. இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னென்னா நம்ம சேவ் பண்ண பிளேஸில் போய்ட்டு நம்ம கொடுக்கறது. இப்போ டாக்குமெண்ட்டில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தோன்னா சீனோ நியூ அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா டார்ச் ப்ரௌசரில் சேவ் ஆகிருக்கு. நான் கிளிக் கொடுக்குறேன். நம்ம எந்த ப்ரௌசர் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே வந்து செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் பார்த்தோம் ட்ரீம்வீவரில் இங்கே நம்ம என்ன ஒர்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறோமோ இப்போ இதே ஃபைலில் எக்ஸ்ட்ரா பாருங்கள். நான் என்டர் தட்டிட்டு கான்டாக்ட் மீ அப்படின்னு சும்மா போடுறேன். போட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் நான் ப்ரௌசரில் ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எபோட்டஸ் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது. கான்டாக்ட் மீ இப்போ லாஸ்ட் எழுதி சேவ் பண்ணது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் மீ இல்லை, தெரியுதுங்களா. போன டைம் இது வந்து டிஸ்பிளே பண்ணது, இப்போ வந்து லாஸ்ட்டு எழுதிட்டு சேவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசருக்கு தகுந்த மாதிரி அது வந்து டிஸ்பிளே ஆகும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா நான் குரோம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா குரோமில் பார்த்தோன்னா ரொம்ப இப்போது நியூ வெர்ஷன் குரோம் என்ன இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தோன்னா இந்த JavaScript அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணோம், எந்த இதுவும் ஆகாது. அதனால நான் குரோம் தான் யூஸ் பண்ணுவேன்.
மற்றபடி குரோம் இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த விதமான ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணலாம். ஃபயர்ஃபாக்ஸு, ஒப்பேரா, அப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.